இன்னைக்கு நிறைய பாரம்பரிய பிசினஸ் பண்றவங்க ஒரு பெரிய சவாலை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரே குழப்பமான சத்தம் மாதிரி இருக்கு அவங்க பிசினஸ். ஆனா அந்த குழப்பமான சத்தத்தை ஒரு சூப்பரான வெற்றி இசைக்கோர்வையா எப்படி மாத்தலாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் உங்க கஸ்டமர்ஸ் தெருவுல நடந்து வந்து உங்க கடைக்கு நேரா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு சீன் அப்படியே மாறிடுச்சு இல்லையா? இப்போ எல்லாரும் ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க, பெரிய பெரிய கம்பெனிங்க கிட்ட போறாங்க. இந்த பெரிய மாற்றம் உங்க பிசினஸ எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க பிசினஸ் வெறும் சத்தத்தை மட்டும்தான் உண்டாக்குதா, இல்ல ஒரு அழகான மியூசிக்கை உருவாக்குதா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த இரைச்சலை எல்லாம் நிறுத்திட்டு உங்க பிசினஸ்ல வெற்றிங்கிற அந்த இசையை எப்படி ஒலிக்க வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி, இந்த மாதிரி ஒரு அபஸ்வரம், அதாவது இந்த தடுமாற்றம் ஏன் வருது? இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன? முதல்ல நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் சந்திக்கிற கஷ்டங்களையும் பயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது, இந்த ஆன்லைன் பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. இந்த மாதிரி ஒரு பயம்தான் நிறைய பேரை பின்னாடி இழுக்குது. உங்க கவலை எங்களுக்கு புரியுது, அதனாலதான் இத காட்டுறோம். ஆனா உண்மையிலேயே நிலைமை அப்படி இல்ல. நாம மாற்றத்துக்கு தயாரா இல்லைனா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நீங்க வேலையில பிஸியா இருக்கும்போது ஒரு கால் வருது, எடுக்க முடியல. அது வெறும் மிஸ்டு கால் இல்ல, அது ஒரு கஸ்டமர். நீங்க மிஸ் பண்ண ஒவ்வொரு கஸ்டமரும் நேரா உங்க போட்டியாளர்கிட்ட தான் போவாங்க. யோசிச்சு பாருங்க, இது உங்க வருமானத்தை நேரடியா பாதிக்கும் இல்லையா? சரி, பிரச்சனைகளை பத்தி பேசியாச்சு. இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த தீர்வு வேற எங்கேயும் இல்ல, ஏற்கனவே உங்க பாக்கெட்ல தான் இருக்கு. உங்க கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் போனை வெறும் போன் பேசுறதுக்கோ இல்ல வாட்ஸ்அப் பாக்குறதுக்கோ மட்டும் நினைக்காதீங்க. இதுதான் உங்க பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போற ஒரு பவர்ஃபுல் டூல். ஆமாங்க, உங்க பிசினஸ் வளர்ச்சியோட சாவி உங்க பாக்கெட்லயே தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க. டெக்னாலஜி நமக்கு எதிரி கிடையாது. அது நம்ம கையில இருக்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அதை எப்படி கரெக்டா வாசிக்கணும்னு கத்துக்கிட்டா போதும், யார் வேணும்னாலும் ஜெயிக்கலாம். ஓகே, உங்க பிசினஸ டிஜிட்டல் ஆர்கெஸ்ட்ராவா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு பெரிய இசைக்குழுவை உருவாக்குற மாதிரி தான். பார்க்கத்தான் பெருசா தெரியும், ஆனா ரொம்ப சிம்பிள். இந்த முழு ப்ராசஸையும் மூணு முக்கியமான ரகசியங்களா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சோ, உங்க டிஜிட்டல் ஆர்கெஸ்ட்ரால 3 முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. நம்பர் 1, விசிபிலிட்டி. அதாவது லோக்கல் கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல தேடும்போது உங்க கடை அவங்க கண்ணுல படணும். நம்பர் 2, ஆட்டோமேஷன். இது உங்களுக்காக 24/7 வேலை செய்யற ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க தூங்கும்போது கூட கஸ்டமர்களுக்கு பதில் சொல்லும். அப்புறம் 3வது, மார்க்கெட்டிங். இதுதான் கிராண்ட் ஃபினாலே. ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல உங்க பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப கடைக்கு வர வைக்கிறது. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது உங்க பிசினஸ் வளர்ச்சிங்கிற இசை ஒலிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த எல்லா கருவிகளும் சேர்ந்து ஒரு சிம்பனி மாதிரி இசைக்கும்போது என்ன நடக்கும்? உங்க பிசினஸ் சும்மா ஏதோ நடக்குதுங்கிற நிலையில இருந்து செழிப்பா வளர ஆரம்பிக்கும். அதோட பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு வர்ற இந்த ஆர்கெஸ்ட்ரா உதாரணம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு சிம்பனில ஒவ்வொரு கருவியும் அதோட வேலையை சரியா செய்யும்போது தான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாகும். அதே மாதிரி தான் விசிபிலிட்டி, ஆட்டோமேஷன், மார்க்கெட்டிங்னு எல்லாம் ஒன்னா சேரும்போது உங்க பிசினஸ் அந்த குழப்பமான சத்தத்திலிருந்து ஒரு தலை சிறந்த படைப்பா மாறிடும். இப்போ நாம வெறும் பிசினஸ் டெக்னிக்ஸ பத்தி மட்டும் பேசல, இதை விட ஒரு பெரிய விஷயத்துக்கு போக போறோம். இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா, செல்வத்தையும் சுதந்திரத்தையும் கொடுக்கற ஒரு டிஜிட்டல் பிசினஸ உருவாக்குறது. இது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய உங்க கண்ட்ரோல்ல வாழ்றது. இந்த புது மைண்ட் செட்ல எவ்வளவு தூரம் போக முடியும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இலக்கு 1 கோடி ரூபாய். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். சரியான டூல்ஸும் சரியான வழியும் இருந்தா 1 கோடி ரூபாய் வருமானம்ங்கிறது கண்டிப்பா அடையக்கூடிய ஒரு இலக்கு தான். இது சாத்தியம். இப்போ உங்க டர்ன். இந்த முழு ஆர்கெஸ்ட்ராவையும் வழி நடத்துற கண்டக்டர் நீங்க தான். அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க ரெடியா? அப்போ நீங்க எந்த மாதிரியான மாஸ்டர் பீஸ உருவாக்க போறீங்க? உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் தான் உங்க கண்டக்டரோட கைகோல். அத வச்சு உங்க பிசினஸ்க்கான வெற்றி இசைய உருவாக்க போறது நீங்க தான். அந்த முடிவும் உங்க கையில தான் இருக்கு.